நம்முடைய ஜீவன் ஜோதி இந்த கிறிஸ்தவ தேவாலயத்திலே சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுதாரர்களின் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திரளான பேர் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழகத்திலே தியாகிகளின் வாரிசுகளின் போராட்டம் என்பது ஒரு பெரும் போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். காரணம், உத்தரகாண்ட், பஞ்சாப் போன்ற மாநிலங்களிலே, இன்னும் சில மாநிலங்களிலே அந்த சுதந்திர போராட்ட வாரிசுகளுக்கெல்லாம் சலுகைகள் அளிக்கப்படுகிறது. ஆனால் தமிழகத்திலே அந்த சலுகை இல்லை என்ற ஒரு வருத்தம் எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வருக்கு அது சம்பந்தமான மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவரையும் கருணையோடு நான் பரிசீலிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். விரைவில் அது பரிசீலிக்கப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. விரைவில் இவர்களுக்கெல்லாம் உரிய அந்த வாரிசுகளுக்கு உண்டான சலுகைகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. காரணம், சுதந்திர போராட்ட வாரிசுகள் நிறைய பேர் வறுமையிலே இருக்கிறார்கள். அந்த வறுமையை போக்கி எதற்காக இந்த நாட்டிற்காக அவர்கள் போராடினார்கள், தன் சொத்து சுகங்களை இழந்து இந்த நாட்டிற்கு போராடி சுதந்திரம் பெற்று தந்த அந்த வாரிசுகள் வாடக்கூடாது என்பதிலே அரசாங்கம் கவனமாக இருந்து அவர்களுக்கு சலுகைகள் வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சுதந்திர போராட்ட வீரர்கள், வாரிசுகள், சுதந்திர போராட்டத்தின் அடையாளமாக இங்கே வந்திருக்கிறார்கள். சுதந்திரம் என்பது நாம் எப்படி பெற்றோம் என்பதை வரலாறு இன்றும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட கொடுமைகள் சுதந்திர காலத்திலே நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் அனுபவித்தார்கள். அவர்களுடைய வாரிசுகள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாமெல்லாம் ஒத்துழைப்பு தந்து அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றும் என்று கேட்டு விடைபெறுகிறேன்.